guys, welcome to Crackz Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி எப்படி ஸ்டேட்டஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல் இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்ரெட்டான ஃபோட்டோஸ், சீக்ரெட்டான வீடியோஸ், ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போடணும்னு நினைக்கும் போது அது எல்லாருக்குமே பார்ப்பாங்களே, எல்லோரும் கனெக்ட்மே இருக்குது அப்படின்றதுக்காண்டி போடாமல் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில், அந்த ஸ்டேட்டஸ் ப்ரைவசின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறோமோ அவங்கள மட்டும் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நமக்கு போடக்கூடிய ஸ்டேட்டஸ் தெரியும், மீதி யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி எப்படி பண்ணுறதை பற்றி அந்த வீடியோ தெரிஞ்சக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வித்தியெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டஸ் சென்டருக்கு பதிலாக அதுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் மேலே டாப்லேயே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஸ்டேட்டஸ் ப்ரைவேட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மைக் கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் அந்த செட்டிங் எனேபிள் ஆகிருக்கும். இந்த புள்ளிக்கு பார்த்தீங்கன்னா இதை இப்போ எனேபிள் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, ஒன்லி ஷேர் வித்துன்னு சொல்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு எல்லாமே இருக்கும். இதில் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம் எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். டிக் பண்ண இந்த மாதிரி சைடில் டிக்காக காமிக்கும். இந்த மாதிரி டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிக் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் காமிக்கும். மீதி கீழே டிக் பண்ணாமல் இருக்க பதில் அவங்களுக்குலாம் இந்த ஸ்டேட்டஸ் எதுவுமே காமிக்காது. இந்த மாதிரி டிக் பண்ணி விட்டதுக்கப்புறம் கீழே டிக்கை கொடுத்து விட்ருங்க. டிக்கை கொடுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் அப்டேட்னு சொல்லிட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் இப்போ இந்த ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் போடும்போது நீங்கள் யாரெல்லாம் இந்த இதில் நேம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டேட்டஸ் தெரியும். இது யாருக்குமே இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா, கிளிக் பண்ணாமல் இருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். யாருக்குமே தெரியாது. இதில் மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம், 2 ஆளுக்கு தெரிகிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம், 5 ஆள், இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தெரிகிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். யூஸ் பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டை போட்டு விடுங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் உங்களுக்கு புரியலைனாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. இது புரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் டிக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தெரியும். இது டிக் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்கள் யாருக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள டிக் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி டிக் பண்ணிட்டு கீழே டிக்கை கொடுத்து விட்ருங்க. கொடுத்து விட்டீங்கன்னா டிக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸ் தெரியும். மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களை. மீண்டும் உங்களை அடுத்த நாள் ஒரு மாசான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, பாய்.